பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2-3 நாளாக சேர்ந்து எடுத்த வீடியோ தாங்க. சாரிங்க, 1 வீக்காக எந்த வீடியோஸும் போட முடியல. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கலர் கலராக பூவும் பூத்துருந்ததுங்க. சரி, ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தாங்க எடுத்திருந்தேன். ஒரு 2-3 கலரில் ரோஸ் செடி வச்சுருக்கிறேன். அந்த அன்றைக்கி எல்லா ரோஸ் செடியிலுமே பூ இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்குதுங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறக்கே அது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இது இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயில் விசேஷம் வருதுங்க. அப்புறம் குலதெய்வ கோயிலையும் விசேஷம் தாங்க. ஸோ சுடிதார் 2-3 இருந்தது, ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பேண்ட்டு தாங்க கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டேங்க டெய்லரிங்கு. கண்டிப்பாக இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட டிப்ஸு சொல்லித்தரேங்க. நான் இப்போ சுடிதார் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். சீக்கிரமாக ப்ளவுஸும் கற்றுக்கணுங்க. ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கு 2-3 பேர் நான் சொல்லித்தரேன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாங்க, டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் நேரில் கற்றுட்டு வரோன்ட்டு இருக்கிறேன். பேண்ட்டெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேண்ட்டு தாங்க ஸ்டிச் பண்ண முடிஞ்சது இந்த வீக்கில். சரி, அதையும் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. ஃப்ரைடேவே ஈவினிங்காக அத்தைகிட்ட கூப்பிட்டு பேசிட்டேங்க. ஊருக்கு வரோம், ரெடி ஆயிருங்க, போய் வேணுங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஆக்சுவலி இது போன சாட்டர்டேவே போக வேண்டியது. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் லீவ் இருந்தது. சரி, வரோம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்புறம் நாங்கள் ஈரோடு தாங்க போயிருந்தோம். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த போசி வந்து ஓட்டையாகி போச்சுங்க. ஸோ போட்டுட்டு நம்ம ஒரு கோயில் விசேஷத்தில் விளக்கமாவு எடுப்பேங்க. அதுக்கு ஒரு பித்தளை தட்டம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ வந்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அம்மாவும் அத்தையும் தான் போக சொல்லியிருந்தேன். அப்புறம் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அத்தையும் சாரீலாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கடைக்கு போயிருந்தேங்க, அவங்களுக்கு அங்கே பிடிக்கல. அப்புறம் ரெகுலராக வாங்குகிற கடைக்கு எப்பவும் போல் வந்துட்டாங்க. நம்ம ஊர்லேயே எப்போவுமே அவங்க வாங்கிக்குவாங்க. அங்கேயே வந்து வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் சாரீ வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டுங்க. அத்தையும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்களே சாரீ கோட்ரிச்சுக்கு ஜாக்கெட்டும் தைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ வாங்கிட்டு வந்தாச்சுங்க. உங்களுக்கு இந்த குட்டி விலாக் பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.